ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதுக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே நம்பருக்கு இதை பாட்டை கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு கேட்லாக் ஓப்பன் ஆகும். அதில் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ் எல்லாமே இருக்கும். அந்த பொருட்களும் வேணால் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி அம்மன் சிலை. நல்ல கண்டிஷனில், நல்ல பாதத்தோட, பின்னாடி திருவாச்சியோட நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. முக அமைப்பும் நல்ல கிளியராக தெளிவாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸு. ஹைட் வந்து 6 இன்ச்சு ஹைட்டு. அகலம் வந்து 2.5 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. இந்த சிலை வந்து 1400 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு சின்ன பாக்ஸு, குங்குமம்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. 1 இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது. கேட்டிருக்கனால வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போயாவது தான், ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது இது இந்த பீஸு. இது வந்து 350 விலைக்கு கொடுக்குறேங்க. 350 முழுக்க வெள்ளை பித்தளை, வெள்ளி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை பெட்டி. இது வந்து வெத்தலை பெட்டியிலே புக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை பெட்டி. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, நல்ல கனமாகவும் இருக்கும். புக் ஷேப்பில் இருக்கக்கூடிய வெத்தலை பெட்டி பார்க்குறதுக்கு அந்த புக்காக வச்சோம்னா சுத்தமாக தெரியாது. இப்போ வந்து இது வந்து வெத்தலை பெட்டி தான். இப்போ வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஆனால் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல லாக்கோடையே இருக்கக்கூடியது. அந்த சைடு கையில் வச்சுருக்கிற இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். அதில் நம்ம அந்த சைடு தள்ளினோம்னா, ஒரு சைடு வந்து தள்ளினோம்னா லாக் ஆகிக்கும், இன்னொரு சைடு தள்ளினோம்னா ஓப்பன் ஆகும். ஸ்லைடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பு தான். நல்ல வித்தியாசமான ஒரு லாக் பண்ணிட்டோம்னா நல்லா இதாகிக்கும், சுத்தமாகவே ஓப்பன் ஆகாது. புக்கு மாதிரியே இருக்கும். சைஸ் வந்து 7.25 இன்ச்சு ஹைட்டு. குறுக்கு வந்து 5 இன்ச்சு, ஹைட்டு வந்து 2 இன்ச்சு உள்ளது. 7.25க்கு 5, 5க்கு 2. அந்த பீஸ் வந்து 3200 விலை கொடுக்குறேன். 3200ங்க. அடுத்தா பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குவலை தான். நல்ல ஈயம் பூசின குவலை, நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி இந்த மாதிரி எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் வந்து 800 விலை கொடுக்குறேங்க. 800. நல்ல ஈயம் பூச்சும் நல்லா தெளிவாக இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு 800 800 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரு. இது மூடியோடு இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸு. நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். 900 விலை கொடுக்குறேங்க. 900. அடுத்தா பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சொம்பு தான். இது வந்து ஏற்கனவே நேற்று ஒரு சொம்பு போட்டிருந்ததை பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் அதே சைஸ் கிடைக்கல. இது கொஞ்சம் சின்ன சைஸ், 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 350 ml கிட்ட பிடிக்கும், கொள்ளல தண்ணி பிடிக்கும். இது வந்து உங்களுக்கு 900 விலை கொடுக்குறேங்க. நம்ம பூஜை அறையில் ஒரு தீர்த்தம் வைக்கிறதுக்கு, பால் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். நல்ல வெங்கல பீஸு, நல்ல கனமாக உள்ளது. 900. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு போசி தான். அந்த காலத்து போசி, முழுக்க பொட்டு அடிச்சே செஞ்சுருப்பாங்க. அந்த பொட்டு அடிச்சிருக்கதே தெரியும் நமக்கு. நான் வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா நல்ல கண்டிஷனில் இருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணாத பீஸ் தான். ரொம்ப காலங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி கருத்து போயிருக்கு. நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸ் உடையது. 1300 விலை கொடுக்குறேன். 1300. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு போசி. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கு பாத்திரம் தான். சின்ன சைஸ் தான், சின்ன சைஸு. அது கொஞ்சமாக இது சின்னது எப்போயாவது தான் கிடைக்கிது. நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். 3.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸ் உடையது. 700 விலை கொடுக்குறேன். 700. அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய மினியேச்சர் செட்டு தான். மினியேச்சர் பவுல்ஸு. இந்த பவுல் எல்லாமே ஒவ்வொரு பவுல் வந்து பார்த்தோம்னா 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அந்த சைஸில் தான் இருக்கும். எல்லா பவுலுமே மோஸ்ட்லி அதே சைஸில் தான் இருக்கும். கொஞ்சமாக நம்ம பிரசாதம் எடுத்து பூஜை அறையில் வைக்க, இல்லை ஏதோ என்ன வேணாலும், என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் அவங்கவுங்க சொந்த இதில் விருப்பத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 பீஸ், 5 வெவ்வேறு கலர், ஒயிட் ஒன்று, க்ரீன் ஒன்று, ப்ளூ ஒன்று, அந்த மாதிரி 5 கலர், லைட் ப்ளூ ஒன்று, 5 கலர் இருக்கக்கூடியது. 5 பீஸு 950 விலை கொடுக்குறேங்க. 950. மினி வங்குலாம் வாங்குகிற இடத்துல ரேட்டு கூட. பார்க்குறதுக்கு அது சின்னதாக இருந்தாலும் அது அங்கே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடியாப்ப கட்டை தான். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இடியாப்ப கட்டை. 1700 விலை கொடுக்குறேங்க. சைஸ் 3 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1700. 1700. அடுத்தா பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு படி தான்.
நல்ல கனமாக இருக்கக்கூடியது வெங்கலப்படி. யூஸ்வலாக பித்தளைப்படி பார்த்துருப்போம். இது வந்து வெங்கலப்படி. எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட்டே இருக்காது. ஒரே உருக்கில் செஞ்சது. பித்தளைப்படினா மட்டும்தான் அது எங்கேயாவது ஜாயிண்ட் இருக்கும். வெங்கலத்தில் ஜாயிண்ட்டுங்கிறதே இருக்காது. மொத்தமாக அப்படியே ஒரே உருக்கில் செய்வாங்க. நல்ல கண்டிஷன், லேசாக தட்டுனாலே அதிர்வும், அந்த அளவுக்கு அதிர்வு வரும். நல்ல குவாலிட்டி, அந்த காலத்தில் உள்ள ஒரு படி. நம்ம நெல் வச்சு பூஜை அறையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2 சைடுமா அழகாக சின்னதாக வளையம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு டிசைன் மாதிரி. உள்ளேயும் அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். நல்ல அகலமான ஒரு பீஸ் தான். உங்களுக்கு 5.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இதில் வந்து 2600 ரூபாய், 2600ன்னு விலை கொடுக்குறேங்க. நம்ம கை வச்சு பிடிச்சாதான் அது வைப்ரேஷன் நிற்கும், நல்லா இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முழுக்கு தூக்குன்னு சொல்கிறது. இது வந்து அந்த மூடி வந்து முழுக்குன்னு இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறது. அந்த காலத்தில் உள்ள தூக்குவாளிலே இது கொஞ்சம் பழமையான தூக்குவாளி. நான் 2 சைடும் ஆளிலை மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி முழுக்கு தூக்கு ரொம்ப கண்டிஷனில் கிடைக்கிறது இல்லை. இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு. உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறது தான். 2800 ரூபாய், 2800ன்னு விலை கொடுக்குறேங்க. இதில் என்ன ரேட் சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன், தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும். அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான பீஸு. பித்தளையிலேயே ஒரு முறம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு. அந்த காலத்தில் நெல் அள்ளி கொட்டுறதுக்கு நெல் காய போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூட்டையிலேருந்து நெல் இது பண்ணிவிட்டு காய போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல இல்லை, அள்ளி மறுபடியும் காஞ்சதுக்கப்புறம் அள்ளி மூட்டையில் கொட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள ஒரு முறம், வித்தியாசமான ஒரு முறம். காய வச்சுருவாங்க, காஞ்சிரும். அந்த காலத்தில் வந்து மில்லெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க வீட்லேயே நெல் வந்து அவிப்பாங்க. புழுங்கல் அரிசிக்கு அவிக்கும் போது அந்த காய வச்சதுக்கப்புறம் அள்ளி கொட்டுறதுக்கு இந்த மாதிரி முறங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான முறம், பெரிய சைஸு. நல்லா அள்ளி கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைஸ் பார்த்தோம்னா 1 அடிக்கு 8.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஹைட்டு வந்து 8 ஹைட்டு வந்து 8 இன்ச்சு, அகலம் வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சுக்கு 1 அடி முறம். சைடில் பார்த்தோம்னா நல்லா ஹேண்டில் இருக்குது. நல்லா நம்ம பிடிச்சி நம்ம தூக்கி கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா வெயிட் இருக்கும்போது பிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்காக அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து 9 இன்ச்சு. ஹைட் இது குறுக்கு வந்து 1 அடி. இது வந்து நல்ல வித்தியாசமானது. அது 2400 ரூபான்னு கொடுக்குறேன். அது 2400ங்க அந்த முறம். அடுத்தா பார்க்குறது ஒரு விளக்கு தான், வித்தியாசமான ஒரு விளக்கு. 7 முக விளக்கு. அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது, சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அவ்வளோ கனம், தூக்கவே அவ்வளோ முடியாது, அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது. நல்ல மேலே அந்த டிசைனும் நல்ல கும்பல் மாதிரி இருக்க டிசைனு, தண்டு பகுதியில் இருக்க டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரே அச்சு, எந்த இடத்துலையும் ஜாயிண்ட்லாம் கிடையாது. ஒரே அச்சில் கழட்டலாம் முடியாது, ஒரே அச்சில் உடையது. அந்த காலத்தில் இப்போ உள்ள விளக்கு கிடையாது, ரொம்ப பழமையான விளக்கு. ரொம்ப பழமையான விளக்கில் 7 முக விளக்கு கிடைக்கிறது ரேர், எப்போயாவது தான் கிடைக்கும். நல்ல ஒரு விளக்கு வச்சோம்னாலே பூஜை அறையில் அப்படியே நிறைவாக நம்ம ஏற்றி வச்சோம்னா அந்த 7 முகம் ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும், தெய்வாம்சமாக. சைஸ் வந்து உங்களுக்கு 1 அடிக்கு 2 இன்ச்சு ஹைட்டு கூட இருக்குது, 7 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. இந்த விளக்கு வந்து 6900 ரூபாய், 6900ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு பானை, உருளி பானை. நல்ல பெரிய பானை, நல்ல தண்ணி வச்சுக்கிறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஹெவியான வெயிட் உள்ளது. 5.25 கிலோ வெயிட்டு மட்டும் இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 12 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கும். நல்ல மேலேயும் சரி கீழேயும் சரி நல்ல கயிறு மாதிரி அந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வாய்ப்பகுதியில் ரெட்டை இதுவாக இருக்க மாதிரியான ஒரு டிசைன் இருக்குது. உள்ளேயும் அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது வந்து கிலோ 1700 ரூபான்னு நம்ம ரேட்டு போட்டிருக்கோங்க. 5.25 கிலோ இருக்கக்கூடியது 9900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த விளக்கு வந்து 3.5 கிலோ இருக்கக்கூடியது. ஒவ்வொருமே நம்ம எல்லாமே செட்டிநாட்டு பொருட்கள் எல்லாமே அவ்வளோ கனகனமாக இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. பானையும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கெலாம் வச்சுக்கிட்டோம்னா இந்த கோடை காலத்துக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.